தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்றைக்கு கார்த்திகை விரதம். கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே எல்லா ஆலயங்களிலேயும் முருகன் சன்னதியில் கூட்டம் நிறைய இருக்கும். அந்த கூட்டம் அலைமுகிறது எதனால அப்படின்னா அர்ச்சனைகள்லாம் நிறைய செய்கிறாங்க. காரணம், பிரச்சனைகள் நிறைய வந்துருச்சு. ஆகையினாலே முருகனிடம் போய் அவருடைய குறைகளை சொல்ல முன் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குன்றக்குடியிலெல்லாம் இன்றைக்கு அளவு கடந்த கூட்டம் இருக்கும். வைத்தீஸ்வரன் கோயில், சிக்கல், இப்படிப்பட்ட திருச்செந்தூர் போன்ற ஸ்தலங்களிலே எல்லாம் கார்த்திகைன்னு சொன்னால் 6 படை வீடுகளும் நிரம்பி வழியும். ஆனால் இதில் இந்த சிக்கல்னு ஒரு அற்புதமான ஊர் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது. அவசியம் நீங்கள் போய் பார்க்கணும், ஒரு தரமாவது போய் பார்க்கணும். அந்த சிக்கல் சிங்காரவேலன் இருக்காரே, அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆச்சரியப்படுவீங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கந்தசஷ்டி விழாவுக்கு முதல் நாள் போய் பார்க்கணும். கந்தசஷ்டி விழா இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னா 18/11/2023 கந்தசஷ்டி வருது. 17ஆம் தேதி அன்றைக்கு அவர் போரிடுறதுக்காக இருப்பார். அசுரனை சம்ஹாரம் செய்வதற்கு வேல் வாங்குகிற ஒரு விழா அங்கே நடக்கும். அந்த சிக்கலில் நடக்கும். நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கலுங்கிற ஊர், அங்கே இருக்கக்கூடிய சிங்காரவேலனுக்கு தாயிலிருந்து சக்தி வேல் வாங்குவார். அந்த நேரத்தில் மாலை நேரம் பார்த்தா அவருடைய முகத்திலேருந்து வேர்வையாக வழியும். அந்த சிற்பத்திலிருந்து வேர்வையாக வழிகிறத அங்கே உள்ள குருக்கள் எடுத்து துணியில் தொடச்சி வாளியில் விடுவார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கும் மக்கள் அதனால தான் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடுகள் வந்துருச்சு. இது மாதிரி இந்த சிக்கலுங்கிற ஊரில் உள்ள சிங்கார வடிவேல்னு சிக்கல் வர்றவர்கள்லாம் போய் கும்பிட்டா சிக்கல்லேருந்து விடுபடுற வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு பாருங்கள், நல்லதே செஞ்சுருப்பாங்க, அது கெட்டதாக தெரிஞ்சு சிக்கலாக போயிடும். அது மாதிரி இன்றைக்கு கார்த்திகை விரதம் இல்லையா, முருகப்பெருமானை நீங்கள் உள்ளன்போடு கும்பிடணும். வாரியார் சொல்லுவார், முருகு முருகு என்று நீ உருகு உருகு அப்படிம்பார். அதனால தான் இவரெல்லாம் TM சௌந்தரராஜன் ஐயாவை ஒரு முறை அவர் இல்லத்துக்கு என்னை சந்திக்க சொல்லி சொன்னார். அவர் உயிரோடு இருக்கிற போது, இப்போ அமரர் ஆகிட்டார். அப்போ சென்னை போயிருக்கிற போது ஒரு வெளியிலே நாற்காலியில் உட்கார்ந்துருந்தார். நான் போன உடனே என்னை வாங்க அப்படின்னார். வாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன ஐயா வேலைன்னு கேட்டேன். வேலை வணங்குவதே வேலை அப்படின்னார். அப்படி வேலை வணங்குவதே வேலை என கொள்ள வேண்டிய நாள் இந்த கார்த்திகை. கார்த்திகை விரதத்தை பற்றி ஒரு கவிதை இருக்கு, அற்புதமான கவிதை. பொதுவாகவே சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைம்பாங்க. சுக்கு நம்ம உடலை சீராக வைத்துக் கொள்வதற்கு ஜீரணிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது. அதனால வாழ்க்கை நமக்கு சீராக இருக்கணும்னா சுப்பிரமணியரை கும்பிடணுமா. கார்த்திகை விண்மீன் வரும் நாளில் கந்தனை நினைத்து வழிபட்டால் நேர்த்தியாய் வாழ்வு நமக்கமையும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். வார்த்தையில் முருகா என சொன்னால், இன்றைக்கு நீங்கள் முருகான்னு ஒரு தரம் சொன்னால், வள்ளி மணாளன் மயிலேறி பூத்த முகத்துடன் வந்திடுவான், பொருளும் புகழும் தந்திடுவான். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததனால் கந்தன் அன்று வரம் தருவான். அவரை வளர்த்தது யார் அப்படின்னா தீப்பொறிகளாக வந்ததிலிருந்து கார்த்திகை பெண்கள் வளர்த்தாகலாம். அதனால கார்த்திகை என்றைக்கு நம்ம விரதம் இருக்கிற போது அந்த தாய்ப்பாசத்தின் காரணமாக நிறைய வரங்களை தருவானாம். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததனால் கந்தன் அன்று வரம் தருவான். ஏற்றிடும் கரங்கள் 12ஆல் ஏராளமாகவே தந்திடுவான். வேற்றிடும் குகனை சிக்கலிலே விரும்பி சென்று வழிபட்டால், சொன்ன இல்லையா முகத்தில் வேர்க்கும்னு சொல்லி, கந்தசஷ்டிக்கு முதல் நாள் இப்பவும் 17ஆம் தேதி அன்றைக்கு அந்த நிகழ்வு அங்கே நடக்கும். வேற்றிடும் குகனை சிக்கலிலே விரும்பி சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் வரும் துயர் விலகிவிடும், வருங்காலமும் உங்களுக்கு நலமாகும்னு ஒரு பாடல். ஆக வாழ்க்கையில் எல்லாருமே நல்லது நடக்கணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இது போன்ற கார்த்திகை திருநாளிலே விரதமிருந்து கந்தனை வழிபட வேண்டும். கந்தனுக்கு நைவேத்தியம் செட்டிநாட்டு பகுதியிலே கந்தரப்பம் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்பத்தை வெறும் அப்பமுங்க மாட்டாங்க, கந்தரப்பம் அப்படிம்பாங்க. அது அந்த கருப்பட்டியும் செஞ்சு வைப்பாங்க, வெல்லம் போட்டு வைப்பாங்க பச்சரிசி மாவில், கந்தரப்பம் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு நைவேத்தியம் வைத்து வீட்டிலே நீங்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசம் படிக்கலாம், பாலன் தேவராய சுவாமிகள் எழுதிய சஷ்டி கவசம் படிக்கலாம். இப்படி கவசம் படித்தால் உங்களையும் காத்துக்கொண்டு உங்கள் குலத்தையும் காத்துக்கொள்ளுகிற ஆற்றல் கிடைக்கும். கந்தன் வழிபாடு கவலை போக்கும் வழிபாடு இன்று என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று மிக மிக இனிமையான நாள். அலைகடலை தாண்டி வரும் செய்தி ஆச்சரியப்பட வைக்கும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. காலை அதாவது பகல் 12:36 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் குருச்சந்திர யோகம் செயல்படுகிறது. எனவே வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். வருமானம் பல வழிகளிலும் வர நீங்கள் ஒரு நிலையான ஒரு தொழிலையும் அமைத்துக் கொள்வீர்கள். எனவே சொத்துக்கள் வாங்குவதிலும் உங்களுக்கு நாட்டம் செல்லும். சொந்தங்களின் வாழ்த்துக்களையும் இன்று பெறப்போகிறீர்கள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:36க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகிறார். சகாய ஸ்தானாதிபதி சந்திரன் வருவதனாலே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவார்கள், தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கிறது. அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு நல்ல காரியங்கள் எல்லாம் இல்லத்தில் நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சங்கடங்கள் தீர சண்முகநாதனை வழிபட வேண்டிய நாள். சனியின் ஆதிக்கம் 8ல் இருப்பதால் இன்று வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் என்றாலும் விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டும். 10ல் ராகு இருப்பதால் புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பழைய தொழிலில் உள்ள பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவர். என்ன இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி இன்று நடைபெறப் போகிறது. அதற்கு உறுதுணையாக உங்களுக்கு வழிபாடும் கை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. நாளிலே செவ்வாய் சூரியனோடு இணைந்திருக்கிறார். எனவே இன்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பார்கள். அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கப் போகிறது என்று. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே நேரத்தில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகளையும் வழங்கி அதற்குரிய சம்பள விகிதத்தையும் உயர்த்துவதாக சொல்லுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் இன்று பூர்த்தியாகும். உடன் இருப்பவர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சிறந்த நாள், பொன்னான நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:36 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்திலே உங்களுக்கு சலசலப்பு, மாலை நேரத்தில் கலகலப்பு என்று இருக்கும். எதை தொட்டாலும் கொடுக்கல் வாங்கலில் குழப்பங்கள் ஏற்படும். கூட இருப்பவர்களால் தொல்லைகள் வரலாம். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிரியாக மாறலாம். இன்று எதை நீங்கள் செய்தாலும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வதே நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 12:36க்கு மேல் சந்திராஷ்டமம். சந்திரபலம் மதியத்திற்கு மேல் குறைவதால் காலை நேரத்திலே உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் மனக்கலக்கமும் இருக்கும், சலசலப்பும் இருக்கலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சிந்தனையில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை கை கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் கூட உங்களை விட்டு விலக நேரிடலாம். கடன் சுமை கூடிக்கொண்டு போகிறது என்று கவலைப்படும் இந்த நாள் உங்களுக்கு யோசித்து செயல்பட வேண்டிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபட வேண்டிய நாள். இன்று முக்கிய பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களுக்கு வழங்குவார்கள். முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. பஞ்சமத்திலே ராகு இருக்கின்றார். நெஞ்சமகிழும் சம்பவங்கள் பிள்ளைகளால் நடைபெறும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். அது மட்டுமல்ல, தொழிலில் கூட வெற்றி நடை போடும். தொட்டது துலங்கும். இந்த நாள் சிறப்பான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. எனவே குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். பாசம் மிக்கவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பண தேவைகளும் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகலாம். அதே நேரத்தில் தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கப் போகின்றது. வருமானம் பெருகுவதற்கு நண்பர்களும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. சிறு சிறு தொல்லைகள் உடல்நிலையில் வரலாம். செலவுகள் கூடுதலாகவே வரும். தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரிடும். வருமானம் உயர என்ன வழி என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெற வேண்டுமானால் இன்று நீங்கள் கந்தனை வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, உடன் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சாமர்த்தியமான பேச்சுக்களால் சாதனை படைக்கும் நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை நேற்று வரை உங்களுக்கு இருந்திருக்கலாம். இன்று வருமானம் திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கிறது. பணிபுரியும் இடத்திலும் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் வரப்போகிறது. அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை கூட உபயோகப்படுத்திக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கும். உறவினர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். கேட்ட சலுகைகள் உத்தியோகத்தில் கிடைக்கும். பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமோடு நடந்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்திலே குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சனியின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது. இருந்தாலும் கூட இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிற இனத்தாரால் பெருமை சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றத்திலும் அக்கறை காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மை தருகிற நாளாகவே இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.